Hello family. So first of all, everyone happy new year. என்ன ப்ரோ பொங்கலே முடிஞ்சு இப்ப போய் நியூ சொல்லனா இப்போ எங்களுக்கு நியூ இயர் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ கிட்டத்தட்ட 2 நாள் நமக்கு ஸ்டாக்ஸ் ஃபில் பண்றதா வேலை. சோ எல்லா டேங்க் இப்போ எம்டி பண்ணிருக்கோம். சோ இங்க எல்லாத்துலயும் நமக்கு ஃபிஷஸ் 2 நாள்ல ஃபுல் ஆயிரும். ஐ மீன் இன்னைக்கே மேக்ஸிமம் ஃபுல் ஆயிரும், நாளைக்கு ஃபுல் ஆயிரும். ஓகே, ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ். சோ டிஃபரெண்டான கிரியேச்சர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. இதெல்லாம் ரேரான கலர். பட் நம்ம இன்னைக்கு இவங்களை பார்க்க போறது இல்ல. சோ கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் தங்க மாதிரி போட்டு கோல்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது ரான்ச்சோ கோல்டு. ஸோ இந்த கோல்டு ஃபிஷ் ரொம்பவுமே யூனிக்காக இருக்கும். அது நார்மல் கோல்டு மாதிரி மேலே அந்த ஃபின் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், ஸோ இந்த ரான்ச்சோ கோல்டு நம்ம வெப்சைட்டில் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து தென் நம்மளோட பேர்ல் ஸ்கேல் கோல்டு. ஸோ இவங்க எல்லாமே ஸோ கோல்டு ஃபிஷ் எனக்கு சேல்ஸ் பண்ண அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பிடிக்காது. பட் வெரைட்டிஸ்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ சாதா கோல்டு ஃபிஷ் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் நம்மகிட்ட ஈஸியாக கிடைக்கும், எங்கனாலே கிடைக்கும். கொஞ்சம் நார்மலாக காட்டிலும் கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக இருந்துச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சும்மா கோல்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சேல் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எடுத்து வந்திருக்கா. முன்னாடி நிறைய கோல்டு ஃபிஷ் நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2 to 3 years பிஃபோர். ஆமா, இப்போ நான் பண்றதுல. ஸோ எல்லாம் கோல்டுல இவங்க எல்லாமே நம்ம பேர்ல் ஸ்கேல் கோல்டு. ஸோ இப்போ நம்ம ரெகுலரா எடுக்கிற வெரைட்டிஸா பார்த்துடலாமா? எங்க ஆரம்பிக்கலாம்? நிறைய இருக்கு, வெளியவும் இருக்கு. ஓகே, எப்பயும் போல நம்ம ஆல்பினோ சனங்கல்ஸ் அண்ட் கிரீன் சனங்கல்ஸ். ஸோ ஆல்பினோ சனங்கல் 3 inch சைஸ் சூப்பரா வந்திருக்காங்க. ஆல்பினோ சனங்கல். தென் இவங்க எல்லாம் கிரீன் சனங்கல்ஸ். ஓகே, சோ இதுவும் 3 inch சைஸ். இது போக நம்மகிட்ட என்லிச்சரி அண்ட் டெல்லி பைச்சர் கிடைக்கும். எப்பயாவது நீங்க ப்ரீ ஆர்டர் பேஸ்ல ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான சனங்கல்ஸுமே நான் கொண்டு வருவேன். அப்புறம் ஆர்டிசி பார்க்கலாமா? இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆர்டிசி, 3 inch ஆர்டிசின்னு சொல்லுவாங்க. பாட்டம்ல காமிக்கிற உங்களுக்கு சைஸ் நல்லா தெரியும். இந்த சைஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு சின்னதுல இருந்து வளர்த்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்க ஆசையா வளர்க்கறதுக்கு டேமேஜ் இல்லாம அவங்க பத்திரமாவும் சேஃபாவும் இருக்கும். ஆமா, என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்கன்னா, இது அதோட சின்ன சைஸ் ஆர்டிசி. ரொம்ப 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 சீப்பான பட்ஜெட்ல மார்க்கெட்ல கிடைக்கிறது. இதுதான் மார்க்கெட்ல மேக்ஸிமம் கிடைக்கும். 3 inch ஆர்டிசின்னு இதான் சொல்லுவாங்க. பட் 3 inchலாம் இருக்காது. 2.5 inchesல 2 inches தான் இருக்கும் அதிகபட்சம். ஆமா, நான் காமிக்கிறேன் அப்படி வச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த சைஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுத்தையும் அப்படியே தலையில வச்சு காமிக்கிறேன். இந்த சைஸ் ஏன் நான் ப்ரிஃபர் பண்றேன்றது இப்போ தெரியும். ஸோ பாட்டம்ல பாருங்க எந்த ஃபிஷ் நல்லா ஃபேட்டியா இருக்கு, எது உங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுதுன்னு பாருங்க. ஸோ நான் ரைட் சைட்ல இப்போ இந்த ஷேக் பண்றேன்ல, இந்த சைஸ் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப சேஃப். மீன் மேக்ஸிமம் 90% டேமேஜ் ஆகாது. இந்த ஃபிஷ் வந்து இப்போ இந்த சைஸ் வாங்குறதும் சேஃப் தான். ஆமா, ஆனா உங்களுக்கு வளர்க்க தெரிஞ்சா சேஃப். கொஞ்சம் ப்ராப்பரா ஃபீட் பண்ணல, ஆமா, கொஞ்சம் நீங்க மெயின்டெனன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டப்புன்னு மண்டே போட்டுருது. ஆமா, நின்றுட்டே இருக்கும், அப்படி இறந்துரும். ஆமா, இந்த சைஸ் வாங்குறது உங்களுக்கு ஓரளவு ஃபேட்டியா இருக்கனால ஃபீடிங் உங்களுக்கு பண்ண தரனால உங்களுக்கு கொஞ்சம் என்ன ஃபிட் பண்ணா உங்களுக்கு ஐடியா பண்ணா உங்க டேங்க் எப்படி செட் பண்ணலாம்னு ஐடியா பண்றாலும் இதுக்கு டைம் கொடுக்கும். அதாவது நீங்க டேங்க்ல ஆட் பண்ணிட்டீங்க, ஆனா ஃப்ரூட் எடுக்கல, வேற என்ன ஃபீட் பண்றது அப்படின்னு ஒரு டவுட்ல நின்னீங்கன்னா அடுத்து நீங்க வேற ஃபீட் கண்டுபிடிச்சு உங்களுக்கு ட்ரைனிங் நீங்க கொடுக்குற வர அவனால விஸ்டன் பண்ண முடியும். ஆனா அந்த ஃபிஷ் நீங்க எடுத்தோன்னே லைஃப் ஃபீடோ லைக் பிளட் வார்ம்ஸ் இல்ல ஃப்ரோசன்னா ஆர்டிமியா இல்ல சிக்கன் பீஸ், சிக்கன் ஹார்ட் பிரான்ஸ் எதனால நீங்க போட்டு உடனே காப்பாத்துற மாதிரி இருக்கும். இவங்களை நீங்க ஓரளவு கொஞ்சம் டைம் எடுத்து இவங்களை நீங்க ஈஸியா இதனால கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பெலட்ஸ் மேக்ஸிமம் எடுக்காது, பட் ஒரு சில ஆர்டிசி எடுக்கவும் செய்யும். தென் பேபி சைஸ்ல உள்ள சில்வர் டாலர். நம்மகிட்ட ஒரு சில்வர் டாலர் பெருசா அவ்வளவு இருப்பாங்க, தெரியுதான்னு தெரியல, வந்திருக்கா பாத்தீங்களா? சோ இதே சில்வர் டாலர் தான் நம்மகிட்ட ஸ்மால் சைஸ் பேபிஸ்ல அவைலபிள் இருக்கு. ரொம்ப 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 அஃபோர்டபுள் பிரைஸ்ல. சில்வர் டாலர் வந்து இப்போ எக்ஸ்பென்சிவான ஃபிஷஸ் நம்ம மார்க்கெட்ல பார்க்க முடியுது. அந்த மாதிரி கொஞ்சம் ரேட் கூட தான் போகுது. பட் நம்மகிட்ட எல்லாமே ரொம்ப ப்ராப்பரான அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் மார்க்கெட்ல ரீசனபிள் பிரைஸ்ல என்கிட்ட இருக்கும். ஸோ ஒரே கஷ்டப்பட்ட பல்கா நமக்கு அமௌண்ட் வாங்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய கன்சியூமர் இருக்கனால எனக்கு சேல்ஸ் நடந்தாலே போதும், எனக்கு தேவையானது அதுலேருந்து நான் எல்லாம் சர்வேலுக்கு எடுக்க முடியும். அதனால ரொம்பலாம் உங்களுக்கு ஷாப்ல ரேட் கூட அந்த மாதிரிலாம் இருக்காது. நிறைய பேர் நம்ம ஃபீட்பேக்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, பேபி அரோனா, ஸ்மால் சைஸ் அரோனா. பொதுவாக கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு, ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ரேட் ரொம்ப கம்மியா வேணும் வளர்த்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி அரோனாஸ் எடுங்க. ரொம்ப ரொம்ப சீப்பான பிரைஸ்ல வாங்கிக்க முடியும். என்னதான் சீப்பான பிரைஸ்னாலும் மார்க்கெட்ல சீப்பான பிரைஸ் தவிர்த்து ஒரு 5 years பிஃபோர் இந்த சைஸ் அரோனா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா கிடைச்சிச்சு. அந்த ரேட்ல இப்ப கிடைக்கிறது இல்ல. ரெண்டாவது இந்த சைஸ் அரோனா அவ்வளவு கிடைக்கிறது இல்ல. அரோனாஸ்லாம் கொஞ்சம் இப்ப எல்லாருமே சிப்புள்ள அரோனா, ஆமா, லைக் நம்ம ஹை பேக், தென் நம்ம முடிஞ்ச அளவுக்கு போலராக்கு அடுத்த உள்ள ஸ்டேஜ் எல்லாமே நம்ம வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பேசிக் அரோனாஸ்லாம் கொஞ்சம் மார்க்கெட்ல சேல்ஸும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, அதோட அவைலபிலிட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃபேமிலி, ரொம்ப நாள் கழிச்சு இம்போர்ட்டட் ஆஸ்கர்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பிளாக் டைகர் ஆஸ்கர். ஸோ சூப்பர் இருக்கும். என்கிட்ட குவாலிட்டி பார்த்துக்கோங்க. மேலே வந்து ரெட் கலர் லைன் தெரியும், ஆரஞ்ச் ஷேட்லயோ இல்ல சும்மா ஒரு கோடு மாதிரி தெரியாம நல்ல ஒரு ரெட்னஸான தெரியும். இது வளர்றப்ப இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த காப்பர் ஸ்டெயின் அவ்வளவு அழகா பாடியில தெரியும். ஸோ ஒர்த். ஸோ இதெல்லாம் இம்போர்ட்டட் டைப்ல வர, இம்போர்ட்டட் தான், ஆமா, அந்த மாதிரி வர ஆஸ்கர்ஸ். இது அதுல ஆல்பினோ டைகர். ஸோ அது பிளாக் டைகர் பாத்தீங்களா? ஆல்பினோ டைகர் எப்பயும் பிளாக் டைகரோட ஆல்பினோ டைகர் கொஞ்சம் சின்னதா வரும். பட் இந்த நல்ல சைஸா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ இது எல்லாமே ஆல்பினோ டைகர் ஆஸ்கர்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து ஃபைனல் லாஸ்ட் 2 கவர் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சு நான் பெரிய வீடியோ வந்துருக்கு நினைக்கிறேன். அண்ட்
5 ஸ்டார் சென்னா ஃபிஷ், சரியான சைஸ். ஸோ சென்னா ஃபிஷ் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க, வேணா வளர்ந்தாங்கன்னா பயங்கர அக்ரெசிவா இருக்கும். தென் இதெல்லாம் இந்தியன் ஆரிஜின்ல இருந்து வர சென்னா ஃபிஷ் தான், இம்போர்ட்டட்ல சென்னா 90% வரது கிடையாது. அப்படியே வந்தாலும் 10,000-15,000 சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் தான். இந்தியன் நேட்டிவ்ல நிறைய சென்னா ஃபிஷஸ் இப்போ நமக்கு மார்க்கெட்ல சேல்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி பஃபர் ஃபிஷ். ஸோ இதெல்லாம் நம்ம பிராக்கிஷ் வாட்டர் பஃபர். ஸோ இதுவும் தமிழ்நாட்டிலே நமக்கு நிறைய இடத்துல கிடைக்கும். லைக் ஹார்பர் இல்லைனா இந்த கடலும் ஆறும் கலக்கிற இடத்துல பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. கடலும் ஆறும் கலக்கிற இடத்துல இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே பஃபர் ஃபிஷ். கிரீன் பஃபர்னு சொல்லுவாங்க, இல்ல ஸ்பாட்டட் பஃபர், இல்ல கிரீன் ஸ்பாட்டட் பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த ஃபிஷஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்றத சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.